சுவையான மட்டன் குழம்பு செய்யறது நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஒரு கடாயில் கசகசாவை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்த உடனே அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதோட இன்னொரு கடாயில் முந்திரி, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணுன்னே அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தவாவில் எண்ணெயை ஊற்றி அதில் சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, நல்ல பச்சை மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும், நல்ல பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் ஆனியனும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா எல்லாமே வறுத்து எடுத்த உடனே அதில் வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம். மட்டன் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் அதில் மிளகாத்தூள், உப்பு சேர்த்து இன்னும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தட்டு மூடி நல்லா 4 கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுது, அப்புறம் தேங்காய் பால், லாஸ்ட்டாக கொத்தமல்லியை ஆட் பண்ணி நல்லா ஒரு கிண்டி கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு அழகான சுவையான மட்டன் குழம்பு ரெடி.